ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய்ச்சிருச்சு. கடுகு, வெந்தயம். இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட வரமிளகா ஒரு 4, பச்சை மிளகா 3 சேர்த்திக்கிறேன். நெல்லிக்காய் வந்து புளிப்பாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. வரமிளகா நான் ஒரு 4 பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தி கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து இது அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அது அந்த மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ நான் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் நைஸாக. இதை தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது குடமிளகாய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, புளி உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்திட்டு புளி கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குடமிளகா ஒரு 2 குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சேர்த்தி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி பவுலில் போட்டுட்டு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு பவுலில் போட்டுட்டு நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் எவ்வளோ லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், குடமிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான 2 சட்னி ரெடி ஆச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.